தமிழக நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம கூட கிருபாகரன் இணைஞ்சிருக்காங்க. ஆஷஸ் செகண்ட் டெஸ்டோட ரிசல்ட்டும் முடிஞ்சிருக்கு. ஆஸ்திரேலியா வந்து எப்படி சொல்றதுன்னு தெரியல, இங்கிலாண்டை வச்சு செய்யறாங்கன்னு தான் சொல்லணும். ப்ரோ, மேட்ச் பாத்தீங்களா? எப்படி இருந்துச்சு? லாஸ்ட் டைம் வந்து 2 நாள்ல மேட்ச் முடிஞ்சுச்சு, இந்த தடவை 4th டேயோட முடிஞ்சிருக்கு. ஸோ சேம் ரிசல்ட் தான். ஆஸ்திரேலியாவை பொறுத்த வரைக்கும் இங்கிலாந்து ஒரு டாமினேட்டிங் வின் பண்ணியிருக்காங்க. பஸ் பால் திரும்பவும் ஒன்ஸ் அகெயின் ஃபெயில் ஆயிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ பால் வந்து பஸ் பால் ஆயிருக்கு. எஸ் பேஸ் பால் வந்து பஸ் பால் ஆக்கிட்டு போயிட்டாங்க. ஆக்சுவலா இது ஆல்ரெடி ஒரு ஃபெயிலியர் தியரி தான், நான் முன்னாடி சொல்லியிருந்தேன் நம்ம சேனல்ல. ஸோ அதே தான் கண்டினியூ ஆயிட்டு இருக்கு. இந்த சைடு என்னன்னா ஆஸ்திரேலியா பேஸ் பால் ஆடிட்டு போயிட்டாங்க. சொல்ல போனா அவங்களும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லயா இருக்கட்டும், செகண்ட் இன்னிங்ஸ் ரொம்ப ஏர்லியரா முடிச்சதா இருக்கட்டும், 69 டார்கெட்டை ஒரு 10 ஓவர்ல அடிச்சு முடிச்சுட்டு போயிட்டாங்க. ஸ்டீவ் ஸ்மித்தோட பேட்டிங் பார்த்தவங்களுக்கு தெரியும். 9 பால்ஸ்ல 27 அடிச்சுட்டு போயிருக்காரு. ஒரு T20 இதுல ஆடுற மாதிரி இருக்கு. ஆக்சுவலா அந்த IPL ஆக்ஷன் வருது, அதுக்கு ஒரு ட்ரையல்ஸ் காட்டிட்டு போன மாதிரி தான் எனக்கு தோணுது. ஆமா, அவரும் ரெஜிஸ்டர் பண்ணிருக்காருன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏதாச்சும் ஒரு பிட்டிங்க போடுங்க, என்னால டெஸ்டே நான் T20 ஆடுவேன் அப்படிங்கிற மாதிரி காட்டிட்டாரு. ஓகே பிரதர். ஆக்சுவலி நான் இப்போ இந்த 11th, அதாவது இந்த செகண்ட் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா, ஜோ ரூட் இத்தனை வருஷமா அங்க செஞ்சுரியே அடிக்கலன்னு அவர் மேல ஒரு விமர்சனம் இருந்துச்சு. அந்த விமர்சனத்தெல்லாம் அவர் வந்து தகுடுபடி ஆக்குனாரு. பட் இங்கிலாந்து வந்து எதனால வந்து இந்த மாதிரியான ஒரு தோல்வி சந்திக்கிறாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? அப்பார்ட் ஃப்ரம் பேஸ்பாலை தவிர்த்துட்டு நம்ம எதுவுமே சொல்ல முடியாது இங்கிலாந்துக்கு. ஏன்னா அந்த அப்ரோச் அப்படின்னு வேணா சொல்லலாம். பேஸ்பாலை தவிர்த்துட்டு நம்ம பேசணும் அப்படின்னா அந்த அப்ரோச். இப்போ இந்த பிளேயிங் 11 எடுத்து பார்த்துட்டீங்க அப்படின்னா ஆஸ்திரேலியன் பிளேயிங் 11ஐயும் நம்ம இங்கிலாந்து பிளேயிங் 11ஐயும் இங்க கம்பேர் பண்ணுவோம். லாஸ்ட் மேட்ச் விளையாண்ட ஆஸ்திரேலியன் பிளேயிங் 11ல இருந்து என்ன சேஞ்ச்னா, உஸ்மான் கவாஜா இல்ல, டிராவிஸ் ஹெட் ஓபன் பண்ணிட்டாரு, மைக்கேல் நெசர் உள்ள வந்தாரு. அதே மாதிரி நேதன் லைன் இல்ல. அவங்க ஆக்சுவலா ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபாஸ்ட் பவுலிங் யூனிட்டோடய போயிட்டாங்க. ஒரு ஸ்பின்னருமே இல்ல. ஸ்பின் போடணும்னா ஸ்டீவ் ஸ்மித் தான் வந்து போடணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. மேக்னஸ் லெபஸ்டியன் போடுவார். ஸோ இந்த மாதிரி தான் இருந்துச்சு. எஸ், இந்த பிங்க் பால் டெஸ்ட் அப்படிங்கும்போது ஸ்பின்னுக்கு பெருசா கிடைக்காது. பிங்க் கொக்கோப்ரா பால்ஸ் அப்படிங்கிறது ஸ்பின்னுக்கு அந்த அளவுக்கு கை கொடுக்காது. அப்படிங்கறதால ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபாஸ்ட் பவுலிங் யூனிட்டோடய போனாங்க. வேற இங்கிலாந்து இந்த சைடு எடுத்துட்டோம் அப்படின்னா லாஸ்ட் மேட்ச் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் தான் ஃபுல்லா இருந்தாங்க. ஸ்பின்னர்ஸே அவங்களுக்கு கிடையாது. ஸ்பின்னர்ஸே எடுத்துட்டு வரல. அங்கேயும் பார்த்துட்டீங்கன்னா ஜோ ரூட் பவுலிங் போட்டாதான் உண்டு ஸ்பின் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. பட் இந்த மேட்ச் அவங்க பண்ண சேஞ்ச் என்னன்னா, வில்ஜாக்ஸ் உள்ள கொண்டு வந்தாங்க ஒரு ஃபாஸ்ட் பவுலருக்கு வரலாம். ஸோ இந்த இடத்துல அவங்க பார்த்துட்டீங்கன்னா போன மேட்ச் இது பண்ணிருக்கலாம். ஏன்னா வில்ஜாக்ஸ் வந்து ஒரு ஸ்பின் ஆப்ஷனும் அண்ட் பேட்டிங் டெப்த்தும் கூட. அவர் நம்பர் 8ல வராரு அப்படிங்கும் போது கிளியர் கட்டா தெரிஞ்சிச்சு பேஸ்பால இன்னுமே வந்து எப்படி சொல்ற உக்கிரமா எடுத்துட்டு போய் ஆட போறாங்க அப்படிங்கிற மாதிரிதான் அவங்களுடைய அந்த பிளேயிங் 11 செலக்ட் பண்ணும்போது தெரிஞ்சிச்சு. ஸோ தட் இங்கிருந்து கிளியரா என்ன தெரிஞ்சிச்சு அப்படின்னா, எனக்கு இன்னும் பேட்டிங் டெப்த் வேணும், நான் இன்னும் பேஸ்பால வந்து இன்னுமே வந்து ஆட போறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். இப்போ நம்ம எவ்வளவுதான் பேசினாலும் எக்ஸ்பர்ட்ஸ் அங்க வந்துட்டு ஆஸ்திரேலியன் எக்ஸ்பர்ட்ஸா இருக்கட்டும், இங்கிலீஷ் எக்ஸ்பர்ட்ஸா இருக்கட்டும், ஜேர்னலிஸ்ட் எவ்வளவு இந்த பேஸ்பாலை பத்தி எழுதியிருந்தாலும் இது வந்து ஒரு ஃபெயிலியர் தியரி அப்படி இங்கிலாண்டை பொறுத்த வரைக்கும் எழுதியிருந்தாலும் அவங்க வந்து இன்னும் அந்த பேஸ்பால் அப்ரோச்லயே தான் எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. அந்த மைண்ட் செட் அப்படிங்கிறது சேஞ்ச் ஆகவே மாட்டேங்குது. ஸோ அதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த டெஸ்ட் மேட்ச்ல இங்கிலாண்டோடைய அந்த தவறு. அப்பார்ட் ஃப்ரம் பஸ்பால் நம்ம சொல்ல முடியாது. பட் ஸ்டில் இந்த அப்ரோச் வந்து சேஞ்ச் பண்ணியே ஆகணும். இல்ல, அப்படி நம்ம பார்த்தோம்னா பென் ஸ்டோக்ஸ் வந்து இன்னைக்கு 150 பால் கிட்ட விளையாண்டு ஒரு 50 அடிச்சிருக்காரு. அப்படிப்பட்ட அதிரடி, அதாவது அவங்க அந்த மைண்ட் செட்ல ஒரு மாதிரி லாக் ஆக்கிட்டாங்களா, இல்ல நம்ம வெளில இந்த மாதிரி சொல்லிட்டோம், சோ இதை அப்படியே டெவலப் பண்ணி கொண்டு போயிடணும், கொஞ்சம் கூட அந்த டிஃபென்சிவ் மோடுக்கு வந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு அவங்கள வந்து தாழ்த்திக்கிறாங்களா அந்த மாதிரி? ஆக்சுவலா பாத்துட்டீங்கன்னா இந்த பிளேயர்ஸ் எல்லாம் இப்ப வச்சிருக்க பிளேயர்ஸ் ஜாக் கிளாவ்லியா இருக்கட்டும், ஆலி போப்பா இருக்கட்டும், ஈவன் பென் ஸ்டோக்ஸ் கூட அதிரடியா ஆடக்கூடிய ஒரு ODI T20 ஆடக்கூடிய ஒரு பேட்டர்ஸ் தான். நீங்க டெஸ்ட் இந்த டெம்பர்மெண்டோட ஆடக்கூடிய ஒரு பிளேயர்னு எடுத்துட்டீங்கன்னா கவுண்டில ஏகப்பட்ட பிளேயர்ஸ் இருக்காங்க. இந்த கவுண்டி சாம்பியன்ஷிப் எடுத்துட்டோம் அப்படின்னா நிறைய பிளேயர்ஸ் இந்த டெஸ்ட் கிரிக்கெட்டுக்கு டிபிக்கல் டெஸ்ட் கிரிக்கெட் ஆடக்கூடிய பிளேயர்ஸ் இருக்காங்க. பட் இந்த ஸ்குவாட் அவங்க டெவலப் பண்ணியிருக்காங்க. இந்த தியரியை வந்து நாங்க ஒரு சக்சஸ்ஃபுல்லான தியரியா மாத்தி காட்டுவோம் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காங்க. இந்த பிளேயர்ஸ் கிட்ட இருந்து வேற எக்ஸ்பெக்ட் பண்ணவும் முடியாது. ஒரு 200 பால்ஸ் நின்று ஆடணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு செட் ஆஃப் பிளேயர்ஸ் அப்படிங்கிறது இங்கிலாண்டை பொறுத்த வரைக்கும் இவங்க கிடையாது. ஸோ பஸ் பால் தியரியை வந்து உருவாக்கும் போதே இந்த தியரிக்கு இந்த பிளேயர்ஸ் தான் கரெக்டா இருப்பாங்கன்னு இங்கிலாந்து வந்து எடுத்துட்டு கொண்டு வந்த பிளேயர்ஸ். ஸோ இவங்கள வந்து
டிபிக்கலா ஒரு 150 பால்ஸ் ஆடுங்க, 200 பால்ஸ் ஆடுங்க, இன்னிங்ஸை பில்ட் பண்ணுங்க அப்படின்னா ஆல்ரெடி அவங்களுடைய மைண்ட் செட்ல அது இருக்காது. ஸ்டில் இந்த பிளேயர் லேக் ஸ்கில்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் பாக்குறேன். சில பிளேயர்ஸ் எக்ஸப்ஷன் இருக்கலாம். ஜோ ரூட் வந்து டிபிக்கலா டெஸ்ட் கிரிக்கெட் ஆடக்கூடிய ஒரு பிளேயர் தான் நேச்சுரலி. பென் ஸ்டோக்ஸ்னால ஆட முடியும் அவர்னால. இப்ப இன்னைக்கு அவர் இன்னிங்ஸ் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா வேற வழி இல்லாம ஆடினாரு. ஆக்சுவலா அந்த அவருடைய பிளேயிங் ஸ்டைல் ரீசெண்ட் டேஸ்ல மாறிடுச்சு. பட் அவர் வந்து இந்த பஸ்பால் ஏராக்கு முன்னாடியே எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு பிளேயர் அப்படிங்கறதால அவரால் நேச்சுரலா இந்த ஒரு இதுக்கு கன்வெர்ட் ஆக முடிஞ்சு. அந்த பஸ்பால் ஏரால உருவான பிளேயர்ஸ் அப்படிங்கும் போது அவனால வந்து ஆஸ்திரேலியால ஒரு 200 பால்ஸ் ஆடணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட். அப்படி அடுத்த ஒரு மேட்சுக்கு வந்து இந்த இதெல்லாம் பிக்ஸ் பண்ணி போனாங்க அப்படின்னா மெக்கலம் ஓகே 2 மேட்ச் தோத்துட்டோம், அடுத்த மேட்சுக்கு நீங்க வந்து நிறைய பால்ஸ் ஆடுங்க, நின்று ஆடுங்க அப்படின்னா கண்டிப்பா முடியாது. அந்த இடத்துல அவங்களுக்கு ரன்ஸும் வராது, நிப்பாங்க ஒரு 30-40 பால்ஸ் நிப்பாங்க, அந்த இடத்துல ரன்ஸும் வராது. அதே மாதிரி அவங்களுடைய விக்கெட்டும் போறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா அடுத்து ஒரு 30-40 பால்ஸ் ஆடுறீங்க, ஒரு 100 பால்ஸ் ஆடுறீங்க அப்படின்னா இதே மாதிரி அக்ரெசிவ் ஆடினா அந்த இடத்துல ரன்ஸ் வரும். ஸோ அதை வந்து நம்ம டேக் அவே பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு மைண்ட் செட்டா இருக்கும். ஓகே பிரதர், இப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்தோம்னா ஸ்டீவன் ஸ்மித் கேப்டன்சி பண்ணி கொஞ்சம் சில காலங்கள் ஆகுது. அதாவது இந்த மாதிரியான ஒரு அவங்களுக்கு அகெயின்ஸ்டா வந்து ஒரு பெரிய டீமா வந்து அவர் இது பண்ணும்போது இப்ப பேட் கமின்ஸ்க்குமான ஒரு ஆஸ்திரேலியாவும் ஸ்டீவன் ஸ்மித் வச்சிருக்க இந்த ஆஸ்திரேலியாவும் எப்படி நீங்க பாக்குறீங்க? ஸோ ஆக்சுவலா அது பேட் கமின்ஸோடைய ஆஸ்திரேலியாவா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுல இருந்து கொஞ்சம் மாடிஃபை ஆன ஒரு ஆஸ்திரேலியா தான். சில யங்ஸ்டர்ஸ் உள்ள வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஜேக் வெத்தரால்டா இருக்கட்டும், பிரெண்டன் டார்ஜெட்டா இருக்கட்டும், இந்த மாதிரியான பிளேயர்ஸ் உள்ள வந்திருக்காங்க. பேட் கமின்ஸோடைய ஆஸ்திரேலியன் டீம் வந்து நல்லா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி வச்சிருந்தாங்க. அவங்க அந்த வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் அடிச்சதா இருக்கட்டும், அதே மாதிரி அந்த ஃபாஸ்ட் பவுலிங் ட்ரையோ கமின்ஸ், ஹேசல்வுட் அண்ட் ஸ்டார்க் இருந்தாங்க. ஸ்டீவ் ஸ்மித் அதை விட ஒரு வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டு கேப்டன். ஆக்சுவலா இப்போ வரைக்கும் அந்த பிரச்சனைகள் வராம இருந்தா ஸ்டீவ் ஸ்மித் தான் கேப்டனா கண்டினியூ பண்ணிருப்பாரு. ஒன் ஆஃப் த ஐகானிக் கேப்டனா இருந்திருப்பாரு. பேட் கமின்ஸ் என்னென்ன ரெக்கார்ட்லாம் பண்ணியிருந்தாரோ, வேர்ல்ட் கப், வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப், இதையெல்லாம் ஸ்டீவ் ஸ்மித் அச்சீவ் பண்ண ஒரு கேப்டனா மாறி இருப்பாரு. பட் அன்பார்ச்சுனேட்லி அவருக்கு அந்த சான்ஸ் கிடைக்கல. பட் பேட் கமின்ஸை விட எனக்கு வந்து ஒரு நல்ல கேப்டனா தான் எனக்கு ஸ்டீவ் ஸ்மித் இருந்தாரு. பிஃபோர் அந்த 2017-16 டைம்ஸ்ல எல்லாம் ஒரு நல்ல ஒரு கேப்டன்ஷிப் மெட்டீரியல் தான். அண்ட் பேட் கமின்ஸோடைய டீமுக்கும் இவருடைய டீமுக்கும் என்ன டிஃபரன்ஸ் கேட்டீங்கன்னா அப்போ வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டான ஒரு டீம். அப்போ ஸ்டீவ் ஸ்மித் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்த டீம்ல தான் கொஞ்சம் சில ஒர்க் பண்ணி சில பிளேயர்ஸ் இன்க்ளூட் பண்ணி பேட் கமின்ஸ் அதை வின் பண்ணது எல்லாமே. உஸ்மான் கவாஜா, டேவிட் வார்னர் கொஞ்ச நாள் இருந்தாரு. ஸோ இப்படிதான் மேனஸ் அபிஷேக் நடுவில் வந்து ஆட் ஆனாரு. இப்படிதான் இருந்துச்சு பேட் கமின்ஸோடைய டீம். ஸ்டீவ் ஸ்மித்தோடைய இந்த டீம் அப்படிங்கிறது ஒரு டிரான்சிஷன் ஃபேஸ்க்கு போற மாதிரி இருக்கு. ஜாக் வெதரால்டு இப்போ உள்ள வந்து ஒரு புது ஓப்பனரா உள்ள இறங்குறதா இருக்கட்டும், இந்த பவுலிங் ட்ரையோல ஸ்டார்க்கு மட்டுமே தான் இருக்காரு. ஸோ போலண்டையும் இவரையும் எடுத்துட்டு வரதா இருக்கட்டும், டாட்ஜெட்டையும், அதே மாதிரி மைக்கேல் நெல்சன் மாதிரியான பிளேயர்ஸ் இப்பதான் ஒரு லாங் ரன் கிடைக்கிற மாதிரி இருக்கு. ஸோ இந்த டீமை பொறுத்த வரைக்கும் ஸ்டீவ் ஸ்மித் மட்டும்தான் இந்த டீமை வச்சுட்டு வின் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்துட்டாரு. இந்த சீரீஸ்க்கு முன்னாடியே இங்கிலாந்துக்கு ஒரு எட்ஜ் இருந்த மாதிரி தான் எல்லாருமே பார்த்தாங்க. பிகாஸ் இந்த ட்ரையோ இல்ல ஆஸ்திரேலியா ஒரு டிரான்சிஷன்ல இருக்காங்க அப்படிங்கும் போது இங்கிலாந்துக்கு தான் ஒரு சான்ஸ் இருந்துச்சு, ஒரு எட்ஜ் இருந்துச்சுங்கிற மாதிரி பார்த்தாங்க. ஸோ அதை வந்து எப்படி சொல்றது, ஸ்டீவ் ஸ்மித் அதை வந்து பிரேக் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லுவோம். ஒரு பிரில்லியன்ட் கேப்டன்ஷிப், இந்த யங் பிளேயர்ஸ் அண்ட் நியூ பிளேயர்ஸ் வச்சு கூட ஆடலாம் அப்படிங்கிற மாதிரி காட்டியிருக்காரு. ஓகே பிரதர், இப்போ நம்ம தேர்ட் டெஸ்ட்ல வந்து சில சேஞ்சஸ்லாம் இருக்கும் ஆஸ்திரேலியா சைடுன்னு சொல்றாங்க. இப்போ பேட் கமின்ஸ் உள்ள வராருன்னா கேப்டனா தானே உள்ள வருவாரு. அதை பத்தி என்ன சொல்றாங்க அப்படிங்கிறது தெரியல. ஸ்டில் இப்போ வரைக்கும் ஸ்டீவ் ஸ்மித் நல்லா பண்ணியிருக்காரு. ரெகுலர் கேப்டன் பேட் கமின்ஸ் தான். ஸோ மேபி கொடுக்கலாம், சான்ஸ் எடுத்து கொடுக்கலாம். பட் ஸ்டீவ் ஸ்மித் இப்போதைக்கு நல்லா பண்ணியிருக்கிறதால அங்க வந்து கேப்டன்ஷிப் அப்படிங்கிறது முக்கியம் இல்லை. அவங்க ஃபீல்ட்ல இருக்கும்போது என்ன இப்போ அடுத்த பேட் கமின்ஸ் உள்ள வரும்போது இந்த டீம் இப்போ வரைக்கும் என்ன ஃபேஸ்ல இருக்கு அப்படிங்கறத அந்த விஷயத்த ஷேர் பண்ணுவாங்க. ஸோ 2 பேரும் சேர்ந்துதான் அந்த ஃபீல்ட்ல ஒர்க் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஓகே பிரதர், இப்போ இங்கிலாந்து வந்து சீக்கிரமே இந்த பேஸ்பால் இல்லைன்னா அவங்களுடைய கோச்சான பிரெண்டன் மெக்கலமை மாற்ற வேண்டிய சூழ்நிலைக்கு வந்துட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா. ஆக்சுவலா எப்படி இந்தியா கம்பீர்கிட்ட மாட்டி முழிக்குதோ அதே மாதிரி ஒரு 2 வருஷமா பிரெண்டன் மெக்கலம்கிட்ட மாட்டிட்டு முழிக்கிறாங்க இங்கிலாந்து டெஸ்ட் டீம். இந்த சீரீஸ் ஓகே, பட் ஸ்டில் வந்து லாட் ஆஃப் ஃபெயிலியர்ஸ். அந்த ஹோம்லயே அவங்களால இந்த பேஸ்பால் எடுத்துட்டு போக முடியல.
கிரிக்கெட்டே அந்த மாத்தி விட்டுருச்சு அப்படிங்கறதா சொல்லலாம். இங்கிலாந்து அப்படின்னா இப்ப இந்தியா போகும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த ஒரு கண்டிஷன்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவே சூப்பரா இருக்கும் ஃபாஸ்ட் பவுலர்ஸுக்கு. நல்லா பிளாட் ட்ராக்கா போட்டிருக்காங்க. சோ இது வந்து எப்படி சொல்றது, இப்போ ஈவன் இசிபியுமே இதை சப்போர்ட் பண்றாங்க தானே ப்ரோ? ஏன்னா கவுண்டியில கூட இப்ப நிறைய பிளாட் ட்ராக்ஸ் தான் வராங்களா, அதனால பால்ஸ் கூடயுமே ஹார்ட் கொக்கோபுரா பால்ஸ் தான் வாங்குறாங்க அந்த மாதிரிலாம் சொல்றாங்க. எஸ், ஆக்சுவலா இந்த ஹார்ட் கொக்கோபுரா பால்ஸ் வந்து இதுக்கு முன்னாடி இருந்த பால்ஸ்ல வந்து கலர் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். இப்ப யூஸ் பண்ற கொக்கோபுரா பால்ஸ் வந்து பேட்ஸ்மேனுக்கு சாதகமா அந்த கலர் கொஞ்சம் லைட்டா இருக்க மாதிரி பேசியிருந்தாங்க. இது ஆக்சுவலா என்ன பண்ணும் அப்படின்னா பவுலர்ஸ்க்கு ஸ்விங்கை வந்து கட் பண்ணும். ஏர்லியா வந்து ஸ்விங்கு போயிடும். ஃபர்ஸ்ட் இந்த கொக்கோபுரா பால்ஸ்லாம் உங்களுக்கு ஒரு 15 ஓவர்ஸ் 20 ஓவர்ஸுக்கு ஒரு நல்ல ஸ்விங் கிடைக்கும். அப்படி இருந்தாலும் இந்த இடத்துல நியூ கொக்கோபுரா பால்ஸோட ஸ்விங் கட் பண்ணிடுறாங்க. ஸோ விச் மேக் பேட்டர்ஸ் ஈஸி. பிச்சும் அந்த கண்டிஷன்ஸுக்கு போகும்போது எஸ் இசிபி நீங்க சொன்ன மாதிரி இசிபியும் சப்போர்ட் பண்றாங்க. கவுண்டி கிரிக்கெட்லயும் பிளாட் ட்ராக்ஸ் தான் போடுறாங்க. ஸோ இனி வர பிளேயர்ஸ் ஆக்சுவலா இப்போ இங்கிலாந்துல பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டீங்கன்னா ஒரு ஃபாஸ்ட் பவுலிங் யூனிட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். இங்கிலாந்து ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸா இருப்பாங்க இன் டெஸ்ட் கிரிக்கெட். அந்த கண்டிஷன்ஸ் இப்ப ஜேம்ஸ் ஆண்டர்சன், ஸ்டூவர்ட் பிராட் இவங்க எல்லாம் எடுத்துட்டீங்கன்னா இப்ப இருக்க மார்க்வுட், கிறிஸ் வோக்ஸ் இவங்க எல்லாருமே வந்துட்டு அந்த கண்டிஷன்ஸ்ல போல் பண்ண கவுண்டி ஆடி அந்த கண்டிஷன்ஸ்க்கு ட்ரெயின் ஆன ஒரு பவுலர் தான். இப்போ இந்த கண்டிஷன்ஸ் சேஞ்ச் ஆன உடனே இப்போ ஃபாஸ்ட் பவுலர்ஸ் எப்படி வருவாங்க அப்படிங்கிறது தான் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. ஒரு குவாலிட்டி ஃபாஸ்ட் பவுலர்ஸை கொடுத்த இங்கிலாந்து இனி அந்த 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 குவாலிட்டியில வந்து அந்த காம்ப்ரமைஸ் இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி தோணுது இதனால, இந்த பஸ் பால்னால. அதனால தான் சொன்னேன் கிரிக்கெட்டே சேஞ்ச் ஆயிருக்கு இங்கிலாந்துல அப்படிங்கிறது. ஓகே பிரதர், நீங்க இவ்வளவு நேரம் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. இப்போ தேர்ட் டெஸ்ட்ல இங்கிலாந்து நிறைய சேஞ்சஸ் கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா சேஞ்சஸ் அப்படின்னா ஒரு ஸ்பின்னர் ஆடுவாரு, ஷோயப் பசீர் ஆடிடுவாரு அப்படிங்கறது தோணுது. ஒருவேளை அவங்களுக்கு ஸ்பின்னர் தேவையில்லை, வில் ஜாக்சன், ஜோ ரூட்டை வச்சே போகணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அதுதான் காலா இருக்கலாம். மற்றபடி சேஞ்சஸ் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஜாக் ராவ்லி மட்டும் நான் இதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல ஜாக் ராவ்லி தான் ஒரு வீக் லிங்க் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். பட் இந்த டெஸ்ட்ல மற்ற பேட்டர்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணும்போது ஜாக் ராவ்லியும் திரும்ப ஃபார்முக்கு வந்துட்டாரு. அவர் பேட்ல இருந்து ஒரு சில ரன்ஸ் பார்த்தோம். ஸோ ஓவரால் எடுத்து பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த ஒரு டீமே வித் பேட்டிங் யூனிட் எனக்கு எந்த சேஞ்சஸுமே இல்லை. பவுலிங்ல மட்டும் கண்டிஷனுக்கு தகுந்த மாதிரியான சேஞ்சஸ். ஒரு ஃபாஸ்ட் பவுலர் எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னா திரும்ப வில் ஜாக்ஸை டிராப் பண்ணலாம். இல்ல ஸ்பின்னர் டோட்டலா ஒரு ஸ்பின்னருக்கு ஃபுல் டைம் ஸ்பின்னருக்கு போறேன் அப்படின்னா ஷோயப் பசீர் உள்ள வரலாம். சம்டைம்ஸ் ஏதாவது சேஞ்ச் பண்ண விரும்பல, பேட்டிங் டெப்தே வேணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா இதே ஸ்குவாட் தொடர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகே பிரதர், இவ்வளவு நேரம் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு மிக்க நன்றி. நம்ம இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ ப்ரோ.